Realme ஒரு 15000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வர்ற மொபைல்ல IP69 ரேட்டிங் இருக்கிற மாதிரியான போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதை லைவாவும் டெஸ்ட் பண்ண போறோம். அதே மாதிரி தெரியாம டிவைஸ்லாம் அடிக்கடி கீழே விழுகுது அப்படின்னாலும் போனுக்கு பெரிய லெவல்ல டேமேஜ் எதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. விடுவோமா நாங்க வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ரெடி ஆயாச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதையும் வீடியோக்குள்ள வந்து சொல்றேன். ஸோ டெஸ்டிங் எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா, இன்ட்ரெஸ்டா இருந்ததா, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு இந்த டிவைஸ் ஒர்த்தா இருக்கும் அப்படின்றதையும் கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர் டெஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல IP68 இருக்கு, 69 இருக்கு. நார்மலா இந்த மாதிரி போய் மலையில நிக்கிறீங்க, அப்ப தண்ணி படுதுன்னா மட்டுமே இது ப்ரொடெக்ஷன் கிடையாது. டைரக்டா இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டாலும் கூட போன் எதுவுமே ஆகக்கூடாது. லைவா இந்த மாதிரி போயிட்டு ஸ்விம்மிங் பூல்லே வந்து ட்ரை பண்ணிடலாம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள வச்சுட்டு டக்குன்னு எடுத்துடணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல IP68 இருக்கனால நீங்க டைரக்டா இந்த மாதிரி தண்ணிக்குள்ள த்ரோ பண்ணாலும் கூட போனுக்கு எதுவுமே வந்து ஆகக்கூடாது. அதே மாதிரி நாங்களும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில எல்லா இடத்துலையுமே வச்சு பார்த்தாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ரெண்டாவது முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா இதுல IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம ஃபோர்ஸா தண்ணி அடிச்சாலும் கூட போனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது. அதனால தான் சென்னையில் மழை பெய்யுது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி மழை பெய்யும் போது அந்த தண்ணி வடிகிறதுலேயே வச்சு பார்த்தாச்சு. எந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக விழுகுன்னு உங்களுக்கே தெரியும். அதுலேயும் வச்சு பார்த்தேன், எதுவுமே ஆகலை. ப்ரோ இதெல்லாம் ஒரு ஃபோர்ஸான்னு கேட்டிங்கன்னா சரி வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபோனையே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாட்டர் வாஷ் கன்னை வச்சே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நார்மலாக எல்லாரும் நினைக்கிறது டிஸ்பிளேலையோ பேக் சைட்லேயோ அடிச்சா எதுவும் ஆகாதுன்ட்டு. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி அடிச்சு பார்த்தோம். சில டைம் விளாண்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி விளாண்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஓவராலாக எல்லா விதமும் வாட்டர் டெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல யாரும் தண்ணியில போட போறது இல்ல. அந்த வகையில பார்க்கும்போது நான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் செல்ஃபி போட்டோஸும் எடுத்து பார்த்தாச்சு. ஃபாக் எல்லாம் எதுவுமே வந்து கேமரால எல்லாம் உருவாகவே இல்லை. வாட்டர் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிராப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு இருந்தேன். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம டிராப் பண்ணும்போது எங்கனாவது கிராக் இந்த மாதிரிலாம் ஆனா கூட உள்ள தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஸ்ட்டே வந்து ராங்கா பண்ண மாதிரி ஆயிரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் டெஸ்ட் முடிச்சாச்சு. அந்த டிராப் டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா பிராண்ட் எந்த இடத்துலயும் ரக்கட் போன்ன்ற மாதிரி எங்கேயும் சொல்லல. நல்லாவே உள்ள வந்துட்டு பேக் பண்ணிருக்கோம். இதனால வந்து உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் கீழே விழுந்தாலும் கூட எது ஆகாதுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. முன்னாடி கூட என்ன ஸ்கிரீன்ல ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லல. சோ கீழே போட்டு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் தாங்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ல இருந்து போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்ல எல்லாம் போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் சைடில் திருப்பி போடுறேன். ஓகேவா? ஒன்றும் ஆகலை. இன்னும் 2 தாட்டி போட்டுறேன்டா. அப்புறம் வாங்க ஒவ்வொன்றுக்கும் வர வேணாம். வந்துச்சுன்னா நானே கூப்பிடுறேன். டிஸ்பிளே தான் ஆகலை. இன்னொரு 2 தாட்டி போடலாம். கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். தண்ணியெல்லாம் வெளியில் வருது. இப்போ டெஸ்ட் பண்ணோம்ல தண்ணியில் போட்டு. இந்த இடத்துல அடி விழுந்திருக்கு. பட் ஆனால் டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேயுமே அடி விழுந்திருக்கு. இந்த சைடு எதுவும் விழுகலை. நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ணன்றனால தண்ணி கூட வெளியில் வந்துட்டுருக்கு. ஓகே டிஸ்பிளேக்கு போட்டுடலாம். சரியா? எதுவும் ஆகலை. வராதிங்க. அடுத்து போடுறேன் இன்னொரு தாட்டி. ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம். சவுண்டு தாண்டா எப்பயுமே பயமுறுத்துது. ஸோ எதுவுமே ஆகலை. டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி போடவா? வா. இங்கே அடி விழுந்திருக்கு. முன்னாடி இந்த பக்கம் விழுந்துச்சு, இப்போ இங்கே விழுந்திருக்கு. எதுவும் ஆகலை. நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே. நிறைய பேர் டெமோ யூனிட் நினச்சிக்கிறீங்க. டிஸ்பிளே தான் நல்லா தான் வேலை செய்யுது பாருங்க. படியிலிருந்து கீழே விழுகும்போது தான் நிறைய இது நடக்கும். நம்ம எப்பயுமே இந்த ஒரு டிராப் டெஸ்ட்டை பண்ணி பார்த்துருவோம். சப்போஸ் யாராவது சுயநினைவு இல்லாமல் இப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஃபோன் கீழே விழுகுதுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னடா இது? ஃபோர்ஸ் பத்தலையே. ரெடியா? கையறா. கரெக்டா விழுந்து. இப்போ ஒரு ஸ்டெப் மிச்சமாயிருச்சுடா. இல்லைடா டிஸ்பிளே ஒன்றும் ஆகலை. ஓகே தான். ஒன்றும் ஆகலை.
முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. அதுக்குன்னு இது தண்ணிக்குள்ள போட்டு வீணா போனதுக்கப்புறம் வாரண்டி கவர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. அதே மாதிரி கீழே விழுந்து ஏதாவது டேமேஜ் ஆனாலுமே வாரண்டியில் வந்து கவர் ஆகாது. இது ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். நார்மலாக இப்போ டிஸ்பிளேல வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இருக்குன்றாங்க, அதனால உடஞ்சிருச்சுன்னா டிஸ்பிளே மாற்றி தர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சேஃப்டிக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு நீங்கள் வாண்டடாக போய் தண்ணிக்குள்ளே போட்டும் டெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ராப் பண்ணியும் டெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாமல் கீழே விழுந்துருது அப்படின்னும் போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. என்ன பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால கொஞ்சம் வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். பட் உங்களுக்கு வரக்கூடிய சைஸ் வந்து நார்மல் சைஸில் தான் வரும். டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டு இந்த ஐபி ரேட்டிங் தான், அதை மென்ஷன் பண்ணி எப்போ லான்ச் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள மெயினான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் இருக்கக்கூடிய கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டு மூடி வச்சிருங்க, எதுவும் ஆகாதுன்ற மாதிரி. குயிக் கவரை அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல Realme 14X அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் என்ன இருக்கு அண்ட் ரேம் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்ல பிரைஸ் ரிவ்யூ யூனிட்ன்றனால ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ், அதில் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் டெக்ஸ்சர்டு ஃபினிஷில் இருக்கக்கூடிய கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம், மொபைலை டேர்ன் ஆனும் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் கேஸோட போட்டு பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருக்கு, ஓகே தான். அண்ட் 45 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைன் அண்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கொயர் டைப்ல இருக்கிற மாதிரியான ஃபீல்ல தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. கிரிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த க்ளோ ஆகிற ஃபீலை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் கலர் வேரியன்ட் நம்ம கையில் ரெட் கலர் இருக்கு. இதுலேயே பிளாக் அண்ட் கோல்டன் க்ளோ அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் வந்து 7.94 mm, வெயிட் பார்த்தீங்கன்னா 197 கிராம் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் வந்து 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தும் இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. வெயிட் பேலன்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. பட் சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸாக பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் மிஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கர்வாக கொடுத்துருந்தா பெட்டராகவே இருந்திருக்கும். லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 2 TB வரைக்குமே எக்ஸ்பேண்டபிளாக SD கார்டும் போட்டுக்கலாம். அண்ட் பாட்டமில் மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 200% வரைக்கும் அல்ட்ரா வால்யூம் மாதிரி சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் நல்ல லவுடான சவுண்டு தான் கிடைக்குது. இந்த இடத்துல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மிஸ் ஆகிறது ஒரு குறையா இருக்கு. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும், ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர் பட்டனை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஃபேஸ் அண்ட் லாக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அந்த டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது அட என்னப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 inch HD+ LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 50, 60, 90, 120 Hz வரைக்குமே சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூடியூப்லேயே வந்து இது ஒர்க் ஆகலை. ஸோ டிஸ்பிளேக்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 625 nits வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டோர் அவுட்டோருக்கு ஓகே தான். பட் டைரக்ட் சன்லைட்டில் ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஃபுல் HD+ கொடுக்காது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு குறையாக தான் இருக்கு. அண்ட் OS அப்டேட் அப்படின்னு வரும்போது Realme UI 5.0 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே பெருசாக சொல்லலை. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. பட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. பெரிய பட்ஜெட்டில் வர ஃபோன்ஸ்லேயே தவிர்க்க மாட்டேங்கிறாங்க. இதில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், அப்புறம் ஸ்மார்ட் லுக் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் மட்டும் செப்பரேட்டாக பிரிக்கிறது. அண்ட் ஃபோட்டோ கொஞ்சம் பிளராக இருந்தது அப்படின்னா அன்பிளர் பண்ணுற மாதிரியான சில ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது இந்த பிரைஸுக்கு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரியே கொடுத்துருந்தாலும் கூட 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 ஒரே ஒரு மெயின் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps தான் ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது எப்பா ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ரீசன் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. சரி லைவாகவே டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 50% சார்ஜ் ஆக 40 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்டக்க டைம் எடுத்துக்கிச்சு. இந்த ஃபோனில் ஐபி ரேட்டிங் தவிர இன்னொரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்டரி தான். குறிப்பாக அந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு நாளைக்கு மேலே
மேலேயே நார்மல் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பேட்டரி லைஃப் வந்துருது. ஸோ பேட்டரி லைஃபும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து சூட்டபிளாக இருக்கும். இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது மீடியாடெக்கோட Dimensity 6300 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு நார்மல் டெய்லி யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா லேகே இல்லாமல் தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. அப்பப்போ கேம் பிளே பண்ணு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் லோ கிராஃபிக்ஸில் வச்சு பிளே பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. அதே சமயம் நான் கொஞ்சம் கேமர் ப்ரோ அப்படின்றவங்களுக்கும் வேற டிவைஸ் சஜஸ்ட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் கன்க்ளூஷன் யார் வாங்கலாம் அப்படின்னு வரும்போது ஓவராலாக அங்கங்கே எல்லாத்தையும் சொல்லும் போதே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த டிவைஸ் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கன்சர்ன் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மழை சென்னையில எல்லாம் பேஞ்சிட்டே தான் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து டெலிவரிக்கெல்லாம் நீங்க போறீங்க, வாட்டர் ப்ரூஃப் இருக்கனால மொபைல் நினைஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் குழந்தைங்க கிட்ட போனை கொடுக்குறீங்க, அடிக்கடி கீழே போட்டுருவாங்க, நீங்க அடிக்கடி போன்ஸை கீழே போடுவீங்க, தண்ணியில போட்டுறேன், இதனாலேயே வேற மொபைல் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூட்டபிளான மொபைல் தான் இது. வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் கீழே விழுந்தாலும் பெருசாக எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்றனால தண்ணிக்குள்ள வேணும்னு போடாதீங்க. அண்ட் கீழேயும் அடிக்கடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில போட்டாலும் போனுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்ல ப்ரோ நான் தண்ணியில எல்லாம் பெருசா போட போறது இல்ல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் சூட்டபிளா இருக்காது. ஆனா அதே சமயம் ரியல்மியோட நார்சோ 70 டர்போ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிவைஸ் தான். இதே பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். ஸோ அதையும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.